ஒரு பிள்ளைக்கு தேவ திட்டத்துக்கு நேராய் ஒரு பிள்ளையை நடத்தும் போது ஒரு பிள்ளைக்கு கொடுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கிஃப்ட் என்னன்னு கேட்டா எஜுகேஷன், கல்வி. பிள்ளைங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். கவனிச்சு கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு ரொம்ப தாழ்மையா பேசுறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கல்வி. கல்வியை கற்க வேண்டிய காலத்துல நீங்க கவலையாக, நீங்க கவனமாக இல்லாம, நீங்க சற்று கவன சிதைவை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா தேவன் உங்களுக்காக பிந்தின நாட்கள்ல வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்காமலே போயிட முடியும். நல்லா கவனிங்க. கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு பிள்ளை, தூக்கி எறியப்பட வேண்டிய பிள்ளை, ஆனா கர்த்தர் அந்த பிள்ளைக்கு 120 வருஷம் வரைக்கும் உயிர் வாழவும் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றவும் கர்த்தர் அந்த பிள்ளைக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார். அதுல ஒரு முக்கியமான திட்டம் என்னன்னு கேட்டா, தன்னுடைய வாழ்நாட்டில் கடைசி 40 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், சொல்ல போனா கிட்டத்தட்ட மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்தா ஒரு 20 லட்சம் பேர், ஒரு என்டையர் கண்ட்ரி, ஒரு முழு தேசத்தையுமே ஒரு நாட்டிலிருந்து, அதாவது எகிப்துன்ற நாட்டிலிருந்து கானான் அப்படிங்கிற தேசத்துக்கு வனாந்தர வழியாய் கொண்டு போகிற ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் பொசிஷனை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க வைத்திருந்தார். இப்போ இந்த மனுஷனுக்கு 6 லட்சம் பேரை நிர்வகிக்கிற திறமை அவனுக்கு தேவைப்பட்டது. இந்த 6 லட்சம் பேரை உயிரோடு அவன் காப்பாற்றணும், அவங்கள சரியான திசையில கொண்டு போகணும், அவங்களுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும், அவங்களுக்குள்ளே நடைபெறுகிற பிரச்சனைகளை எல்லாம் இவன் தீர்த்து வைக்கணும், நியாயம் செய்யணும். எல்லாத்துக்கும் மேல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சட்ட புஸ்தகத்தை இவன் தான் எழுதணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சட்ட புஸ்தகம் இல்லையா, ஒரு தேசத்தினுடைய லா புக்கை எழுதுற மாதிரி இந்த மனுஷன் எழுதணும். அவர்களுக்கு என்ன ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான எல்லா பிளானையும் கர்த்தர்ட்ட பேசி அது பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு அவன் விவரிச்சு சொல்லணும். அதை வச்சு வேலை வாங்கி எல்லா வேலையும் செய்யணும். அவன் முன்னாடி பெரிய டாஸ்க் இருக்கு. இதையெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னு கேட்டா, ஞானம், அறிவு, புத்தி, இது தேவைப்பட்டது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே யாரா இருக்காங்கன்னா 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. அடிமைகளுக்கு படிக்க நேரம் கிடையாது, படிக்க வாய்ப்பு கிடையாது. இவர்கள் எல்லாம் செங்கல் இருக்கணும், பட்டணம் கட்டணும், இதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா மோசையை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினாரு. அந்த மறைவிடத்துல வைத்து அவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு கேட்டா எஜுகேஷன், கல்வி கற்க வைத்தார். எந்த கல்வின்னு கேட்டா எகிப்தியருடைய சகல ஞானம், சகல கலைகள். ஏனென்றா அந்த நாட்கள்ல எகிப்தியரை போல சிறந்த கல்வியாளர்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நீங்க எகிப்துக்கு போனீங்கன்னா அவள் கட்டியிருக்கிற பிரமிடை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாங்க, எப்படி பர்ஃபெக்டா கொண்டு போய் இத்தனை லட்ச லட்ச கற்கள், பாறைகளை கொண்டு போய் கரெக்டான அளவுல கொண்டு போய் மேல மீட் பண்ண வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராடனரி சயின்ஸ். இதுக்கு சரியான அளவீடுகள் எல்லாம் இருந்து பெரிய அறிவியல் ஒரு மூளை இருந்தாதான் அவங்க இதை செய்ய முடியும். அப்ப அந்த அளவுக்கு திறமைசாலிகளாக இந்த எகிப்தியர் இருக்கிறாங்க. இந்த எகிப்தியருடைய வேதம் சொல்லுகிறது சகல சாஸ்திரங்கள், எகிப்தியருக்கு கற்பிக்கப்பட்ட வாக்கு, செய்கை, இவைகள் எல்லாவற்றிலேயும் வல்லவனா மாறுறதுக்கு தேவன் இந்த மோசேயை இந்த பார்வோனுடைய வீட்டுல தேவன் மறைத்தார். ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 40 years, 40 வருஷம் பிரமிப்பாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், மோசே நீ எபிரேய பாஷையில இஸ்ரவேல்கிட்ட பேச வேண்டியது மாத்திரம் இல்ல, ஒரு நாள் வரும் நீ திரும்ப இந்த நாட்டுக்கு பார்வோன்ட்டே என்ன பண்ணணும், நீனு பேசணும். அவன்கிட்ட பேசக்கூடிய கல்வியும் ஞானமும் அந்த ஸ்டேட்டஸ், ஒரு ராயல் வேர்ட், ஒரு ராயல் ஸ்பீச், கம்யூனிகேஷன் உனக்கு வேணும்னா உனக்கு நான் இப்பவுமே கற்பிக்கிறேன். நிறைய பிள்ளைங்க எதுக்கு மம்மி நான் படிக்கணும், எதுக்கு டாடி நான் படிக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறான், 10வது முடிச்சோன்னே வேலைக்கு போயிடுறான், நானும் வேலைக்கு போறேன். நிறைய பேர் காசு சம்பாதிக்கிற ரொம்ப முக்கியத்துவம் காட்டுறாங்க. ஐ வாண்ட் டு earn. யாரோ சொல்லியிருப்பாங்க, எதுக்குடா படிச்சுட்டு உட்காந்துருக்க, நீ 10th ஓட என்ன விட்டுட்டு என்ன பண்ணு, நீ போய்
வேலைக்கு வந்தீங்கன்னா 10,000 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10,000 ரூபா வச்சு 8,000 ரூபா மாசம் மாசம் ஒரு நல்ல லேட்டஸ்ட் பைக்கை வாங்கிட்டு 8,000 ரூபா டியூ கட்டினா புது பைக் வாங்கிக்கலாம், ஊர் ஊரா சுத்தலாம், ஸ்டைலா ட்ரெஸ் வாங்கலாம், துணி கடையில நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கி போடலாம், வழிநடுக எங்கெங்க சாப்பாடு இருக்கோ ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடலாம். எதுக்கு நீ உட்காந்து கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூல்ல போய் உட்காந்து படிக்கிற அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவான். அவன் எப்படி முட்டாளா இருக்கானோ அதே போல் நம்மளையும் முட்டாளாக ட்ரை பண்றான். மோசையும் போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் அவனை விடல. கிட்டத்தட்ட 40 வருஷம் மறைச்சு வச்சாரு. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த 40 வருஷ படிப்பினுடைய விளைச்சலை அடுத்த 40 வருஷம் அவன் பார்க்கல. எப்பதான் அந்த படிப்பினுடைய விலை தெரிஞ்சதுன்னா 40 வருஷம் கழிச்சு 80 வயசு ஆகும்போது தான் தெரிஞ்சது. 80 வயது ஆகும்போது தான் அவன் திரும்ப பார்வோனுடைய அரண்மனைக்கு முன்னாடி வந்து பார்வோன்ட்ட வந்து பேசுறான். தான் ஜனங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா வந்து பேசுகிறான். பார்வோனுக்கு முன்பாக சவால் விடுகிறான். பார்வோனுடைய ஊழியக்காரருக்கு முன்பாக அவன் தயவை பெறுகிறான். ஏன்னா இஸ்ரவேலர் நடுவுல மோசேயை போல படிச்சவன் யாருமே கிடையாது. அவனுடைய வாக்கு அவ்வளவு வல்லமை உள்ளவன். பயத்துல ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்றான், நான் திக்குவாய் மந்தனாவுன்னா. ஆனா இவன் படிச்சது லேசப்பட்ட விஷயம் இல்ல. அவன் எகிப்தியனுடைய சகல கலைகளிலேயும் சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்து வாக்கிலே வல்லவன் ஆனான்னு போட்டிருக்கு. அவன் பேசுறதே பார்த்தீங்கன்னா ராயல் லாங்குவேஜ் தான் பேசியிருக்கான். ராயல் இஜிப்சியன் லாங்குவேஜை படிச்சிருக்கான். எல்லாவற்றையும் கற்று ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தாருங்க. அவன் திட்டத்தை நிறைவேற்றுக்கு 40 வருஷம் தேவைப்பட்டுச்சு. 40 years அவன் கண்ணு முன்னாடி அவன் படிப்பு வேலை செய்யலைனாலும் கர்த்தருக்கு தெரியும் 40 வருஷம் கழிச்சு இது வேலை செய்யும். வாலிப பிள்ளைகளுக்கு அன்பா சொல்றேன், நீங்க படிக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்க அசட்டையா மட்டும் நினைக்காதீங்க. நான் எதுக்கு படிக்கணும்? சில பேர் நல்ல தத்துவம்லாம் பேசுவாங்க. அம்பானி படிச்சாரா சொல்றாங்க. அம்பானி வந்து பாட்டில் தூக்கிட்டு ஊர் ஊரா போனாராம். போய் அப்படி என்னமோ தள்ளு வண்டியை வச்சு ஆரம்பிச்சுதான் அவர் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து என்ன பெரிய கோடீஸ்வரமா இருந்தார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னா, அவங்க படிக்க வைக்கிற அப்பா அம்மா இல்லை அவருக்கு. அவங்க அப்பா அம்மாவால படிக்க வைக்க முடியல. ஆனா அம்பானியுடைய பிள்ளைங்க எல்லாம் படிச்சாங்க. அது தெரிஞ்சுக்கிடுங்க. அம்பானியுடைய பேர பிள்ளைங்க எவ்வளவு கோடீஸ்வரர்களா இருந்தாலும் வெளிநாடுகளில் கூட போய் அவங்களுக்கு இருக்கிற காசை வச்சு உயர்தர கல்வியை பெறாங்க. அவங்க தாத்தா மாதிரியே ஊர் ஊரா பாட்டில் தூக்கிட்டு சுத்தல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? அதனால இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து நம்மளே முட்டாளாக்கி கொள்ளக்கூடாது. படிக்க வைக்க முடியலன்றது வேற. சில வீடுகளில் உள்ள நிர்பந்தங்கள் எனக்கு புரியுது. சில வீடுகளில் படிக்க வைக்க வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, காசு இல்லை, நீ வேலைக்கு போன்னு சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. அவங்க கதையை வேற. ஆனா உங்களுடைய பெற்றோர் உங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்புகளை தர்றாங்களா? ஏப்பா நீ எங்களுக்கெல்லாம் சம்பாரிச்சு கொடுக்க வேணாம், நீ முதல்ல படிச்சுக்கோ, உன் வாழ்க்கையை கட்டிக்கோ, நீ ஒரு பட்டம் வாங்கு, நீ போய் ஒரு கல்லூரியில போய் சேரு, நல்ல படி அப்படின்னு அனுப்புறாங்களா? அதை போல உங்க வாழ்க்கையில கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம் வேற ஒண்ணுமே இல்லை. தட்ஸ் யுவர் கிரேட்டஸ்ட் அசெட். ஒருவேளை நல்ல கவனிங்க, நீங்க படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு வேலை கிடைக்காம இருக்கலாம். அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. யூ ஹேவ் த ட்ரெஷர் இன்சைட் யூ. கர்த்தர் உங்களை கொடுத்த கல்வியை கொண்டு நீங்க நினையாத நேரத்துல, நினையாத இடத்துல, நினையாத காரியங்களுக்கு தேவன் உங்களை பயனுள்ளவர்களாய் ஒரு நாள் மாற்றுவா. விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க. கல்வி கற்கிறதை நீங்கள் தயவு செய்து மறுக்காதீங்க, விட்டு விடாதீங்க.